இப்போ இருக்க காலகட்டத்தில் எல்லாருக்குமே வந்து ஹேர் ஃபால் ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சு. ஸோ அதனால் நம்ம என்ன நினைக்கிறோன்னா இருக்கிற முடியை மெயின்டைன் பண்ணிக்கணும்னு நினைக்கிறோம். அதுக்காகவே நான் வீட்டிலே வந்து ஹேர் ஆயில் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த ஹேர் ஆயிலை பார்த்து நீங்கள் செய்யறதுனால செஞ்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு தேவைப்பட்டால் எங்கள் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், நாங்கள் வந்து உங்களுக்கு டெலிவரி பண்ணுவோம். எந்த கெமிக்கல்ஸுமே இல்லாமல் ரெடி பண்ணியிருக்க ஹேர் ஆயில். வேப்பல்ல ஒரு கொத்து, அதுக்கப்புறம் செம்பருத்தி ஒரு 2 கொத்து எடுத்துக்கோங்க, 2 கைப்பிடி அளவு. கருவேப்பிலை வந்து ஒரு 3 கைப்பிடி அளவு எடுத்துக்கலாம். நெல்லிக்காய் ஒரு 3, அது வந்து நம்ம விதை எடுத்துகிட்டு இடிச்சிக்கணும். அது கூடவே சாம்பார் வெங்காயம் ஒரு 10, அதையும் நசுக்கிக்கணும். செம்பருத்தி பூ வந்து ஒரு 4 எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வெந்தயம் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 3 டேபிள் ஸ்பூன். நான் வந்து 1 லிட்டர் பியூர் கோகோனட் ஆயில் எடுத்திருக்கேன். அது ஒரு கடாயில், இரும்பு கடாயில் போட்டுடலாம். போட்டுட்டு எண்ணெய் லைட்டாக சூடானதும் நம்ம எடுத்திருக்க கருவேப்பிலையை போட்டுருவோம். அதுக்கு மேலேயே செம்பருத்தி இலை, நெல்லிக்காய், வெங்காயம், வேப்பலை வந்து நம்மளுக்கு எந்த கிருமி நாசினியும் இல்லாமல் இருக்கிறதுக்கு தான். கூடவே எல்லாமே எடுத்து போட்டுருவோம். வெந்தயம், கருஞ்சீரகம் எல்லாமே போட்டுட்டோம். இப்போ வந்து இதை நல்லா எண்ணெயில் போட்டு கொதிக்க விடுவோம். இது ப்ராசஸ் பார்த்திங்கன்னா எப்படியும் நம்மளுக்கு ஒரு 1 hour ஆகிடுங்க. அதனால் கண்டிப்பாக பொறுமை வேணும். எப்பயுமே நம்ம வந்து பொறுத்து போனால் தான் வந்து நல்லா இது எஃபெக்டிவாக இருக்கும். நான் வந்து ஒரே ஒரு லெமன் எடுத்திருக்கேன். அதில் இருக்க சீட்ஸ் எடுத்து அதையும் இது கூட சேர்த்துட்டேன். இப்போ நம்ம இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே வரலாம். அப்போ தான் வந்து கீழே இருக்கிறதுலாம் மேலே போகும். செம்பருத்தி வந்து நல்லா கொதி வந்ததும் நம்ம இது மேலே போட்டுக்கலாம். செம்பருத்தியும் போட்டுட்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே க்ரீனிஷாக தெரியும். லாஸ்ட்டாக வந்து நம்மளுக்கு அப்படியே பிளாக் ஆகி மொறுன்னு ஆகிடும் இந்த இலையெல்லாம். இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு 4 பாதாமை வந்து இடித்து இது கூடவே சேர்த்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா கொதிச்சு இது வந்து இந்த சாறு ஃபுல்லாக அதில் இறங்கணும். நான் வந்து பெப்பர் வந்து ஒரு 3 பெப்பர் போட்டிருக்கேன். ஏன்னா வந்து சூடாகாமல் இருக்கணுன்றதுக்காக. பாருங்கள் கலர் எவ்வளோ அழகாக செஞ்சுருக்கு. ஸோ இது மொறுன்னு வந்துடுச்சு. நம்மளுக்கு சூப்பரான எண்ணெய் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் துணி வச்சு ஃபில்டர் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு ஃபில்டர் வச்சு அழகாக ஃபில்டர் பண்ணி ஃபைனலாக எடுத்துருவோம். எண்ணெயை தனியாக எடுத்து நம்ம ஒரு கிளாஸ் ஜார்லேயோ இதெல்லாம் போட்டு வச்சிட்டோம்னா நம்மளுக்கு சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ஹெர்பல் ஹேர் ஆயில் ரெடி ஆகிடுச்சு. வீட்லேயே நம்ம இதை ரெடி பண்ணலாம். உங்களால் ரெடி பண்ண முடியலனா எங்ககிட்ட நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள், நான் நம்பரை ஷேர் பண்ணுறேன்.